Well, in this video, we will see about doubts regarding SWAYAM Online Examination January 2025. ஸோ இதில் வந்து காமனாக வரக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்வயம் nt.ac.inலேருந்து ஆல்ரெடி இந்த புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 21st April 2025 முடியுது. ஸோ அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 23 April 2025 25 April 2025 வரைக்கும் கரெக்ஷன் இன் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் வரக்கூடிய சில ஸ்மால் மைனர் மிஸ்டேக்ஸ் மட்டும் இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம், ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இது போக எக்ஸாமினேஷன் சென்டர், ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், இந்த மாதிரியான ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி டவுட் கேட்கும்போது அது வந்து 23 April இந்த இப்போதைக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி 23 Aprilலேருந்து 25 April வரைக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்க்கும்போது யூ மஸ்ட் கிவ் 4 choices ஃபார் யுவர் எக்ஸாம் சென்டர்ஸ். கிவிங் 4 choices இஸ் மேண்டட்ரி. உங்களுடைய 4 எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். 1 or 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் அப்படிங்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மேஜராக பார்க்கும்போது த கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ப்ரொவைடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் தேர் ஓன் அஸ் கம்யூனிகேஷன் மே பி சென்ட் பை NTA த்ரூ இமெயில் ஆர் SMS. ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, இதுதான் கம்யூனிகேஷன். எந்த கம்யூனிகேஷன் இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் தான் அனுப்புவாங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கொடுத்துடுங்க. ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் எனி பர்டிகுலர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷல் நாட் பி என்டர்டைன்ட் ஆஃப்டர் க்ளோசிங் ஆஃப் தி கரெக்ஷன் விண்டோ. ஸோ பர்டிகுலர்ஸில் வந்து ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து கொடுத்துருந்தாங்களே அந்த டேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் த மேஜர் கரெக்ஷன்ஸ். ஓகே, எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றினாலும் அதை வந்து நீங்கள் 23 to 25 எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. Candidates can apply for a maximum of 8 courses as per schedule and SIPs available. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் 8 courses எழுதலாம். அந்த அளவுக்கு இவங்க எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 days 8 ஷிஃப்ட்டாக நடக்குது. எம்எட் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் 2 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் எம்எட் பீரியடில். ஸோ அது வந்து நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படிங்கிறத கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரே செமஸ்டர்லேயே கோர்ஸை முடிக்கலாம். இதில் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் குட் பி ஜெனரேட்டட் ஒன்லி ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் பை த கேண்டிடேட். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷனை, PDF அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If successful transaction is not reflected in the portal, the candidate may contact NTA help desk. If the payment issue is still not resolved, the candidate may pay fee second time. இது காமனான மிஸ்டேக் வந்து வருது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அது வந்து டெபிட் ஆகிடுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அப்ளிகேஷன் ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 hours 3 hours 1 day வெயிட் பண்ணி பாருங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ 1 day நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் NTA காண்டாக்ட் பண்ணலாம். NTA ஹெல்ப் டெஸ்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நேம், ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, கோர்ஸ் நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா அதை சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணலை அப்படின்னா the candidate may pay the செகண்ட் டைம் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி டூப்ளிகேட் பேமெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த கேண்டிடேட் பை NTA இந்த கோர்ஸ் ஆஃப் செட் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ரீஃபண்டட் த்ரூ தி சேம் பேமெண்ட் மோட். சப்போஸ் நீங்கள் 2 times டபுள் டைம் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் த NTA வெப்சைட் அண்ட் செக் தர் இமெயில்ஸ் ரெகுலர்லி. ஸோ ரெகுலராக இந்த NTA வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்து ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது கோர்ஸ் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது இப்படி கிடையாது, ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் பண்ணணும். இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய அனதர் 2வது கோர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த எடிட் பர்டிகுலர்ஸ் டைமிங்கில் போயிட்டு அவங்க கோர்ஸ் ஆட் பண்ணி அவங்க பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க 2 எக்ஸாமுக்கும் எழுதலாம். இப்போ வேறு ஷிஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் இருக்குது அப்படின்னால எம்எஸ் ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸ் ஆட் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ அது வந்து எடிட் பர்டிகுலர்ஸ் டைமிங்கில் அவங்க பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா
swayam@nta.ac.in நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இமெயில் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு மேஜர் டவுட் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து இன்வேலிட் வருது அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பாஸ்வேர்டு இன்வேலிட் வரும்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நியூமரிக் அதெல்லாமே அதுபடி நீங்கள் கொடுங்க. அப்பயும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது சஜஸ்டட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகே, ஒரு பாஸ்வேர்டு சஜஸ்ட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நியூமரிக் எல்லாமே போட்டு ஒரு லாங்காக ஒரு சஜஸ்டட் பாஸ்வேர்டு வரும். ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் சில லிமிட்டட் கேரக்டர்ஸ் உள்ள பாஸ்வேர்டு அதுவே சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை நீங்கள் அதே இதை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் நோட் பண்ணியிருந்தீங்க, டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த என்டிஏ வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இஷ்யூக்காக அவங்க அந்த சஜஸ்டட் பாஸ்வேர்டு வந்து அதிலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணியிருப்பீங்களே அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டை உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டை நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பாஸ்வேர்டு இன்வேலிட் வர்றவங்களுக்கு இதை நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்கள். ஓகே, இதில் காமனாக நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா பாஸ்வேர்டு இன்வேலிட் வரக்கூடிய டீட்டெயில்ஸ், செகண்ட் வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் டீட்டெயில்ஸ், மூணாவது வந்து ஏதாவது பர்டிகுலர்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்த மூணுக்கான வீடியோ இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எக்ஸாமினேஷன் எப்படி அப்பியர் ஆகணும், ஹால் டிக்கெட் எப்போ வரும், எக்ஸாமினேஷன் அப்பியர் பண்ணக்கூடிய என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Hi, I hope this video was useful. Keep watching KT's Techno Teach. Thank you.